spoon chili powder, 1 spoon dhania powder, half spoon turmeric powder, ginger garlic and green chili paste 1 spoon, salt to taste. எல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு half egg போட்டிருக்கேன். 1 tablespoon மைதா, 1 tablespoon கார்ன்ஃப்ளோர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு 2 hours மேரினேட் பண்ணி வைக்கணும். 2 hours கழிச்சு பார்ப்போம். 2 hours ஆயிடுச்சு. ஒரு வாணலியில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். அதில் இந்த ஊற வச்ச பீசஸை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes ஆகும். இதுக்கு திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம். சிக்கன் பீசஸ் ரெடி. இது அப்படியே சாப்பிட்லாம். இந்த ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். இதில் 4 eggs ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். எக்கெல்லாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறப்பே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். குயிக்காக குக் பண்ணி இறக்கிடணும். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் இது டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் பீசஸை நான் சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். அந்த எக் புர்ஜி ரெடியாக இருக்குது. வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் கேரட், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனில் அடியில் இருக்கிற அந்த ஆனியனை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி சாப்டு. பாஸ்மதி ரைஸை நல்லா உதிராக வடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சாஸ். சோயா சாஸ் 1 spoon தேவை. ஸ்வீட் சில்லி சாஸ் 1 spoon, வினிகர் 1/2 spoon, க்ரீன் சில்லி சாஸ் 1 spoon. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள ஆனியன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 minute குக் பண்ணணும். இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேரட்டும் கேப்சிகமும் போட்டிருக்கேன். இதை ஒரு 1 minute இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 spoon சில்லி சாஸ் போட்டிருக்கேன். 1 spoon சோயா சாஸ், 1/2 spoon சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், 1 tablespoon ஸ்வீட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணணும். பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. 1/2 spoon வினிகர் போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இதை ஒரு 1/2 second மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ண எக்கையும் சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் இந்த பாயில்டு பாஸ்மதி ரைஸ் 1 cup நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டு ரெடி பண்ணணும். கவனமாக கிளறி விடணும். சால்ட் செக் பண்ணிக்கணும். 1 minute நல்லா கிளறியாச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே கிளறினோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அந்த சால்ட்டு ஸ்பைஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி செக் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி. வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.